வந்துட்டாங்க. எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து? எதுக்கு இந்த வீடியோன்னு தெரியல. அப்படியா? சரி, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இங்க இருக்கிறது வந்து கம்மியா இருந்தாலும் இதுல எவ்வளவு பேர் பாத்துக்கிட்டு பாக்குறது தெரியும் இல்ல. இந்த உலகம் உள்ள வரைக்கும் நம்ம ஊர் நாடகம் போட்டு பார்க்கலாம். இப்ப இல்ல, உள்ள உண்மை 10 நாள் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ 10 வாரம் கழிச்சோ 10 மாதம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம். அதுல இருந்தா இப்ப ஏமாத்திட்டு போனோம்னா நம்ம லட்சம் அடுத்த வருஷம் நம்ம போட மாட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் தான். 50 வருஷம் ஆனாலும் கூட இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். இதனால ஒரு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா எனக்கு? அது ஒரு பிரச்சனையா? எனக்கு வந்த பிரச்சனை அது நிறைய பிரச்சனை, அதெல்லாம் கேள்விப்பட்டோம்ல. ஆமா, ஏன் பிரச்சனை வர்ற அளவுக்கு எல்லாம் செய்யறியா? ஊருக்காரங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க. எதுல மேடையிலையா? அன்பளிப்பு கொடுத்தாங்க ஊருக்காரங்க. இந்த மாதிரி மறைந்த நாரதர் எம்எஸ் முத்தப்பா ரசிகர் மன்றத்தின் சார்பாக அன்பளிப்பு கொடுக்கப்பட்டது. 100 அன்பளிப்பு கொடுத்து முத்தப்பா தான் இறந்துட்டாரு. மேடையில் அன்பளிப்பு கொடுக்கும்பொழுது அவருக்கு நன்றி எப்படி சொல்லுவோம்? மறைந்த நாடக உலக ஜாம்பவான் அன்பு மாமா எம்எஸ் முத்தப்பா அவர்கள் சார்பாக அன்பளிப்பு கொடுத்தாருன்னு சொன்னேன். செருப்பு கட்டி அடிக்க வந்துட்டாரு. யாரு? முத்தப்பாவா? அன்பளிப்பு கொடுத்தாரு, என்னையும் செருப்பு கட்டி அடிக்க வந்துட்டாரு. ஏன்டா முந்தா நேரத்துல தான் யூடியூப்ல பார்த்து முத்தப்பா நல்லா பாடிக்கிட்டு இருந்தாரு. நீ என்னடா செத்து போயிட்டாருன்னு சொல்றேன்னு. டேய், முத்தப்பா பாடிட்டு இருந்தாருன்னா அது எப்போ எடுத்த வீடியோன்னு தெரியலடா. அதை பாடுறா. அவர் தெரியாம முந்தான பாட்டோம்னா அவருக்கு அதை பற்றி தெரியல. வேற பேருக்கு காமிச்சிருக்கா பார்த்திருக்கா. ஒரு ஊர்ல இதே மாதிரி சொல்லி நான் உள்ள பவுடர் போட்டு இருந்தேன். சகோதரர் பெருமாள் ராசுக்கு கொண்டாந்து அதே வார்த்தையை சொல்லி கொண்டாந்து கொடுத்தாங்க. பெருமாள் ராசு வாங்க மறுத்துட்டாரு. காரணம் என்னன்னா, ஐயா நான் நல்லாத்தான் இருக்கேன், எனக்கு சம்பளம் நிறைய தான் கொடுக்குறியே, நீங்க முத்தப்பா மேல இவ்வளவு அபிமானமா உள்ளவங்களா இருந்தா அந்த முத்தப்பா குடும்பம் சிரமப்பட்டு இருக்கா, அவருக்கு போய் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அன்னைக்கு கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன். ஒரு ஆள்கிட்ட சொன்னேன். அது மாதிரி செய்யணும். யாரு மேல நல்ல அபிமானம் இருக்கோ அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறது முதல்ல அவசியம் தெரிஞ்சு கண்டிப்பா பார்க்கணும். ஆமா, அது மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க? நல்ல நிலைமையில இருக்கேன். ஆண்டை முன்னியத்துல எந்த குறைபாடும் இல்லை. பார்த்தாலே தெரியுது. ஆளு ரொம்ப கருப்படிச்சு போய் கிடக்குறீங்க. அது காரணம் விவசாயம். அதெல்லாம் கிடையாது. விவசாயம். இப்ப ஒரு மனிதர் வந்து என்ன தொழில் பண்றோமோ அதுக்கு தகுந்தபடிதான் இருக்கான். பார்த்த உடனே தெரியும். வேற நல்ல ஏசியில இருப்பார் போல இருக்கு, சும்மா தகவல் வந்திருக்காரு அப்படின்னு. சரி, இவரு வயக்காட்டுல ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் போல இருக்கு. வயக்காட்டுல வேலை பார்த்தேன் சொல்லுவாங்கல்ல, சில பேர் சொல்லுவாங்க, அங்கே சேத்துல கைய வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்ட பின் செல்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் நீங்க? எதுக்காக நீங்க? பாத்தீங்களா இந்த வார்த்தை கேட்கலாமா நீங்க? ஏன்னா குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறி தன்மை இருக்க ஒருத்தர் பார்த்த உடனே இவர் யாரு எங்க இருந்து வந்திருக்காரு தெரியும்படி தன்மை கூட நீங்க சொல்றது அப்படி இருந்து நீங்க வந்து நீங்க சொல்றது குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப நான் என்ன ஜப்பான் நாட்டுக்காரன்? நான் கேட்கிறேன், குறிஞ்சி நாட்டு மக்கள் பார்த்து அப்பனா உங்க குறிய வாங்க சொல்றீங்க. ஐயா காலங்காத்தால அவங்களா நீங்க? அது உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. ஒரு சில பேர் இந்த ஆண் குறி பார்க்கறது பெண் குறி பார்க்கறது அப்படிங்கிறீங்களா? நீங்க ஐயா அது கிடையாது. குறிப்பறியின் தன்மை அப்படின்னா முகத்தை பார்த்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல. அடுத்தது காட்டு மலைக்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டு முகம் இருக்கு. இப்ப உன் நெஞ்சத்துக்குள்ள என்ன இருக்கோ ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போறாருன்னு வச்சுங்க, போன உடனே அந்த போன காரியம் நடந்துருச்சு வச்சுங்க, முகத்தை பாருங்க, சந்தோஷமா இருப்பாரு. ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, போன காரியம் நடந்துருச்சு வச்சுங்க, பாத்தீங்கன்னா அங்க இருந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் தாங்காது. பாத்தீங்கன்னா அப்படியே புண்ணக தமிழ் சரக்கும் கிடைச்சிருச்சு, சைஸும் கிடைச்சிருச்சு. போன காரியம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க, சரக்கும் கிடைக்கல, நடந்து பாத்தீங்கன்னா உதறு 1.5 முழம் ஒளிஞ்சுதான் நம்ப மாட்டேன். அதே மாதிரி என்ன உள்ளத்துக்குள்ள இருக்கோ அது மட்டும் முகத்துல காட்டுமா. அதான் உண்மைங்க. சரி இருக்கட்ட, உங்க பேரு? என் பேரு ஆறுமுகப்படுவேன். உங்க அப்பா பேரு? சிவப்படுவேன். அம்மா பேரு பார்வதி படுவேன். எதுக்கா வந்தீங்க? உங்களை பார்க்கத்தான். எதுக்கு வந்தீங்க? எதுக்கத்தான் நிக்கிறேன். என்ன வம்பா இருக்கு? என்னை பார்க்க வந்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கு முன்னாடி வந்தா கூட வட்டிக்கு கூட காஞ்சி கொடுத்துருப்பேன். சரி, இப்போ வந்தீங்கன்னா எதுக்கு? தீபாவளி முடிஞ்சுக்கிறீங்களோ, ஞாயிறு இருந்தீங்கள் நாளைக்கே வரும்னு சொல்லுவா, கேள்விப்பட்டீங்களா? ஆமா ஆமா, வர தீபாவளி என்ன இப்ப இல்ல, கொஞ்சம் ஏன் பொங்கல் கூட ஆகிக்கோங்களேன். அப்படியா? சரி, எதுக்கா வந்தீங்க? மலையேற போனாலும் அச்சிடம் தேவை இருக்காங்க. என்னத்தை இருந்தாலும் உங்களை பார்க்காம இந்த இடத்துல ஏதாவது செய்ய முடியுமா? அது இந்த பணி என்று வராமல் தாய்மார்கள் ஆண்கள் கூட பிரச்சனை இல்லை, உட்காந்துருவாங்க. ஆனால் தாய்மார்கள் உட்காந்துருக்கேன் பெற்ற அட்டை. முதல் உங்களுடைய பொற்பாதங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல,
அங்க பாத்தீங்களா மேல எவ்வளவு பெரிய செட்டு போட்டிருக்காங்க. கதர் போட்டிருக்காங்கன்னு. அதனால இன்னைக்கு விஷப்பண்ணி இருக்கட்டும் பரவாயில்ல. அதாவது இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் என்ன தெரியுமா? விஷப்பண்ணி எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? ஆ, மூத்திரம் பையும்போது கோபோயா வருது. சில பேர் பாத்தீங்கன்னா பனி நேரத்துல அப்படி பேசிக்கிட்டோம்னா வாயில் சொல்லுவா, டேய் ஏன்டா ஆளு போகுது சங்காவியா போகுது. சரி இருக்கட்டும், நீ அதை போய் கூட பாத்துருக்க பாரு. இப்ப மாப்பிள்ள இப்ப உங்களை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம். வேற மாதிரி நினைச்சு போனது இல்ல நான் ஆளை போட்டதுனால பேச மாட்டேன். பாதியா ஒண்ணுக்கு போலையா நீங்க? சரி மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். விரட்டுங்க, யாரையும் கொடுமைப்படுத்த கூடாது. தாக்கல உள்ளோடு பாப்பா. என்ன போதுமா 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 அடதிமிகர மண்டல மண்டல தேவி பந்தி மே புள்ளி மானி ஓடி வந்தது தேடி வந்தேன் புள்ளி மாறி தேவி பந்தி மே புள்ளி மானி ஓடி நீ பாவனை தூக்குற. சரி மனதில் வந்தவருமா வரவேற்பு கொடுக்க என்னவா இதுவும் யாருன்னு சொல்லாம இப்படி சொல்லிட்டேன். வரவேற்பு கொடுறா. முடிச்சுக்கடா. வந்தனம் கொடுத்துருச்சியா? போதுமா போதுமா, நிறைய கொடுத்துருச்சு. நிறைய கொடுத்துருக்கா. ஆமா, என்ன நீ போய் பார்த்துட்டு வந்துட்டு இது யாருன்னு தெரியவில்லையா? அதோ 5 வயதுல அரியா பருவத்துல பிஞ்சு குழந்தைகளை பார்த்த முகமாரி கீழே பார்த்திருப்பிய. இப்ப பெஞ்சு கிடக்குது. ஏப்பா காய் இருக்கும் கனி இருக்கும், அந்த இடத்துல பிஞ்சு இருக்கும்ல, இருக்குல்ல? பிஞ்சும் இருக்கு, பூவும் இருக்கு. ஏய் ஏப்பா காய் கனி பூ இருக்கும், பிஞ்சு இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கும். அப்போ ஆறு கால் பிஞ்சிருக்கான்னு கேட்கிறாரு. இப்பதான் போய் பார்த்தேங்கிற, எங்கிட்ட கேக்குற? சத்தியமா நான் பார்க்கல. இந்த படம் மறைச்சில் அடிச்சேன். அப்புறம் புகையா வருதுன்னு பெரியப்பாண்டு இருக்கு. பிஞ்சதை ஒட்டவா? சரி மாப்பிள்ள, அவன் தைக்கவும் முடியாது, ஒட்டவும் முடியாது. சரி, நான் சொல்றத கேளு. சொல்லுங்க. எவ்வளவு ஆர்வமா கேட்கிற மாதிரியா? அப்படியா? சரி சரி மாப்பிள்ள, அப்ப அந்த இடத்துக்கு நீ போக சொல்ல. சரி, இப்ப நீங்க 2 பேரும் கண்ணு கருத்தமா காவல் புரியன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் சரியா காணல. அப்படியா? அப்ப யாரையும் உள்ள விட்டுறக்கூடாது. சாச்சா சரிதானே? உள்ள விடக்கூடாது. உள்ள விடக்கூடாது. நீங்க எங்க ஊரிய? ஏயா போகும்போது போக பின்னாடி இந்த கூட்டா போறாரி வேணுமா? யாரையும் விடக்கூடாது, அவர் போகலாமா? யாரை விடக்கூடாது? நீங்க எதுக்கு ஊரிய? நீ காவலுக்கு தானே இருக்கிய? அப்ப யாரையும் உள்ள விட பாத்துக்கிற மாதிரியா? நம்மள போக ஒண்ணு பண்றேன். டோக்கன் போடாம பிடிக்காம எங்க ஊரிய வேமா? இப்ப நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்கேயும் போகல, இங்கே இருக்கீங்க. கூட்டா மட்டும் வருவாங்க. அப்படியா? யாரு இல்லையா? அதான் சொன்னையா, ஏதோ பிஞ்சு குழந்தைகளை பார்த்த முகம் மாதிரி இருக்கு. இப்ப லேசா பிஞ்சாச்சா இருக்கு. அப்படியா? தங்கையா? படுத்துருச்சு. ராஜா, ராஜா, ராஜா. அடாடா, அடாடா. அப்படிதான் விரிச்சுக்கிட்டு வருத. கட்டி பிடிங்க.
விரிச்சுக்கிட்டு வர்றதுனால கண்டுபிடிக்கல. சரி இருக்கட்டும், நான் வந்து உன் தங்கச்சியை பார்த்துட்டு வரேன். அவ்வளவுதானே? ஐயா கூப்பிடுறேன். கூப்பிடுறியா? இந்த வந்துருச்சுல. கூப்பிடுவோம். எதையுமே தெரியாம செய்யணும். அம்மா, நம்ம இடத்துக்கு ஒரு வேடு வந்துருக்குண்டா. இதுதான் மிருதங்கருக்கு வசதி இங்கே அப்படி தூங்குறாரு. வேடுவர்மா எதுக்கு வந்திருக்காரு? மனத்தில் வந்திருக்குண்டா. மாப்பிள்ள செல்ல கொடுத்துட்டு போங்க. இங்க வாமா, இங்க வாமா. பூச்சி போய் மாத்துறா. 1 2 3 4 நீ அப்படி ஒரு கலாவணி போயிடா. 9 10 11 பேர் இருக்காங்க நம்மளை மதிச்சு. இதாம்மா, எனக்கு உதவி பண்ற மாதிரி என் செல்லத்துக்கு இல்ல ஆண்டவனையே நடிச்சோம். ஆண்டவனையே இளைய முழக்கம். அப்புறம் சொல்றீங்க திருட்டு போயாரு. சொல்லுங்கள். போன நம்ம ஊருக்குள்ள போகணும். இப்ப செல்லு போட்டு பெட்டியை காண வேடுவர் பாவண்டா. மானத்தடி வந்திருக்கேன், மானத்தடி இது வந்திருக்கேன். ஒரு சென்று வரணும். நான் பார்த்துக் கொள்கிறேன். போய் சொல்லலாம் நீங்க. வாங்க.